உன் அதிர்ஷ்டமான உறவை நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி கொள்ளாதே என் கண்ணின் மணியே. நீ இதை கேட்கும் நிமிடத்திலே உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது நீ நிரந்தரமான மகிழ்ச்சி பெறுவாயோ அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். ஒரு அதிர்ஷ்டமான உறவை, ஒரு உண்மையான உறவை, உனக்கு பிடித்த உறவை உன்னிடத்தில் உன்னை நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதே. என் செல்ல பிள்ளைக்கு எந்த வாழ்வில் ஒன்றுமே நல்லது நடக்கவில்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். இனி இந்த நாமத்தை நீ சொல்லிக் கொள்ளும் போதே, வாராகி வாராகி என்று என்னை அழைத்து கொள்ளும் போதே, இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கு நான் தர்மத்தை கொடுப்பதற்கும் அர்த்தத்தை கொடுப்பதற்கும் வந்திருக்கின்றேன். அனுதினமும் இந்த வாராகியை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தானே வணங்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நினைக்காதே. இனி நீ மிகவும் நன்றாக வாழ்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். என் குழந்தையை, உனக்கு போதுமான அளவுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டேன். இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு தேவைப்படாது. ஏனென்றால் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய கால நேரத்தை நெருங்கிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. நீ காத்திருந்தது போதும். இனி உன்னை உன் வாராகி தாய் பார்த்து கொள்கிறேன். இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. யாரிடமும் போய் கை நீக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு வேண்டியது அனைத்தையும் இந்த தாயை முன்னின்று நடத்தி தர வந்திருக்கும் போது உன்னை நினைத்து நீ கலக்கமடையாதே. உன் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்த பிறகு உன்னை விட்டு விலகியவர்களை பற்றியும் உன்னை வெறுத்துவிட்டு போனவர்களை பற்றியும் என் தங்க பிள்ளையை கண்ணீர் அடித்து கொண்டு இருக்கின்றாய். கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. இனி உன் வாழ்வின் சந்தோஷ தருணங்கள் தான் களை கட்டப் போகிறது. இந்த வாராகி உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்த ஒளியின் ரூபமாக உன் கண் முன்னே தோன்றி நீ எடுத்து வைக்கின்ற செயலில் வெற்றியை பாதையை மட்டும்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். இதுவரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் உன்னை தொடரப்போவதே இல்லை. உன் கருமை வினைகள் யாவும் குறைந்து விட்டது. உன் கருமை வினையினை நான் எடுத்துக்கொண்டு இனி நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நலமான வளமான வாழ்க்கைக்குத்தான் அடித்தளமிடுவதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீண்ட காலமாக என்னிடம் கேட்டது இதோ உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்குவதற்கு வந்திருக்கும் போது உன் கையில் சேர்வதை இனி யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. என் கண்ணை, நடந்ததை நினைத்து வருந்தியலாதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் பலனும் கிடையாது. தேம்பி தேம்பி அழுவதினால் என் மனம்தான் உடைந்து கொண்டு இருக்கின்றது. கவலையில் உன்முகம் கலையிழந்து இருக்கின்றது. நீ அழுது முடித்த கால நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு இனி வெற்றிக்கான நேரத்தை தான் இங்கு தொடங்கி வைத்து இருக்கின்றேன். இனி உனக்கு இன்பத்தை மட்டும்தான் தரப்போகிறேன். அதை அனுபவிக்க தயாராக இரு. உனக்கு மகிழ்ச்சி தர காத்து கொண்டு இருக்கும் போது உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். உனக்கு வருகின்ற காலங்கள் வசந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. இது உன் தாயின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. நான் வரவில்லையே என்று கவலைப்படாதே. நீ எவ்விதத்தில் என்னை நினைக்கின்றாயோ அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே, அந்த விதத்திலே நான் உன்னிடத்தில் வந்து சேருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ எண்ணியபடித்தான் உயரப் போகிறாய். இந்த வாராகியை சரணடைந்து பார். சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் பெருகப் போகிறது. உன்னை ஆட்டி படைத்த மிக பெரும் பிரச்சனையை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தானே உன் மனதிற்குள் இங்கு தளர்ந்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையை, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்து உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு வந்திருக்கின்றேன். அதற்குரிய நேரமும் காலமும் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. அம்மையானவள் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது என்றுமே நம்பிக்கையை இழக்காது. என்னுடைய பார்வை எப்பொழுதும் என் செல்ல பிள்ளையான உன்னிடம்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்னை எப்படி நேசிக்கின்றாய், அந்த அளவுக்கு தானே உன்னையும் நான் உன் வாழ்க்கையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என்னை நெருங்கி வரும் போதெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு
சோதனையும் வேதனையும் தான் அம்மா வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். என்னை முழுமனதோடு வணங்கும் என் பிள்ளையே, நான் என்னோ அருளையும் ஆசையும் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். இதோ உனக்கான விடியில் பிறக்க தயாராகிவிட்டது. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு. நானே உனக்கு நிலையான துணையாக இருந்து உன்னுடைய பக்திக்கு எப்பொழுதும் நீ கேட்ட வெற்றியின் மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்தும் வருந்தாது. என் அனுமதி இல்லாமல் இந்த வாழ்வில் எதுவுமே நடக்காது. அதன் பிறகும் சற்றும் ஏன் கோபம் கொண்டு இருக்கின்றாய்? இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். போராட்டத்தை கண்டு பயப்படாது. எல்லாம் சரியாகும் என்ற நிலைமைக்கு நீ வந்து விட்ட போதிலும் உன்னை சுற்றி நடக்கும் சில பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு என் தங்கமே நீ மனதிற்குள் தானாகவே பயத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். நீ வெற்றியின் விடியலுக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றி நிச்சயம் உனக்காகவே தந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றியை மட்டுமே காணப்போகிறாய். உனக்கான நல்ல நாள் நிச்சயம் தேடி வரும். நீ என்னை உன் உள்ளத்திலும் எண்ணத்திலும் வைத்து வழிபடு. உன்னை காக்கும் கவசமாக இந்த தாயே உனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய்? நீ விரும்பும் விஷயத்தை செய்வதற்கு நீ திரும்பும் திசையெல்லாம் நான் இந்த தாய் வாராகி உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி வைக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கு. இனி உன் வாழ்வில் தடுமாற்றமே இருக்காது. என் குழந்தையே, நீ இந்த விஷயத்தை செய்தால்தான் உன் வாழ்க்கை முழுமையாகும் என்று நினைத்து என்னிடத்தில் வந்து விட்டாய். என் வாழ்க்கையில் இது நடக்கிறதே அது நடக்கிறதே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே உனக்கு துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தாது. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உதவி செய்வதை கூட நல்லவர் யார் தீயவர் யார் என்று புரிந்து கொண்டு உதவி செய். யார் பக்கம் நியாயம் இருக்கு என்பதையும் நீ நன்கு புரிந்து கொள். தீயவருக்கு உதவி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் கர்ம வினைகளை நீயே மேலும் மேலும் உயர்த்தி கொள்வதற்கு சமம். அதனால் உன் சூழ்நிலைகளை புரிந்து கொள். நாம் அந்த இடத்தில் நின்று கொண்டு இருந்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்வோம் என்பதை தெளிவுபடுத்திக்கொள். காரணமின்றி யாரையும் இங்கு குறை சொல்லாதே. என் பிள்ளையே, விமர்சனங்களை எதிர்கொள்வதுதான் உன் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த விமர்சனத்தை நீ பதிலாக கொண்டு அங்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. எது எப்படி இருந்தாலும் இந்த தாய் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்தாதே. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி உன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்று நீ ஏன் உன் மனதிற்குள் வருத்தத்தையும் காயத்தையும் நிலையாக வைத்து கொண்டு இருக்கின்றாய்? எந்த நிலையாக இருந்தாலும் என் தாய் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே முன்னின்று நடத்தி தர வந்திருக்கும் போது என் பிள்ளையே, நீ எதை பற்றியும் மனம் வருந்த வேண்டாம். 8 திசைகளிலும் நான் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஒரு விஷயம், சில காரணங்கள் அங்கு என்ன நடப்பது ஏது நடப்பது என்று தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. சில விஷயத்தை இப்படித்தான் நான் நடத்தி தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கும்போது அதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அதற்கு உதவி புரிவதற்கும் இந்த வாராகி நான் துணை கொண்டுதான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளைகள் நல்லதே, என் பிள்ளைகளுக்கான நன்மையான காரியத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்து வருந்தினாயோ அந்த நிலையை உனக்கு ஏற்ற சாதகமான நிலையாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது சற்றும் நீ மனம் தளர்ந்து கொண்டு உன் நிலையை தாண்டி
அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க வேண்டாம். அடுத்தது என்ன செய்தாலும் நடந்தாலும் நான் உனக்கு துணையாக பக்கபலமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் உன் மனதை நிலை தடுமாறச் செய்து கொண்டு இருக்கின்றாய்? உன் நிலையான வெற்றியை பெறுவதற்கு சில தடுமாற்றங்கள் உனக்கு இடையூறாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்காதே. அந்த இடையூறுகளையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தடைகள் வந்து விட்டவுடனே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காதே. தடைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்காகத்தான் என் தாய் என் கூடவே இருக்கின்றாள் என்பதை நிரூபிக்கப் போகிறேன் என் தங்கமே. நான் உனக்காகவே உன் கூட வந்திருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.